எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கண்ணம்மா சுலகில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இப்போ இருக்கிறவங்க எல்லாருக்குமே அந்த கால்வலி பிரச்சனை தாங்க. கால்வலி பிரச்சனை ஆஸ்பத்திரிக்கே போகாம எப்படி சரி பண்ணலான்னா, இந்த துவையல் சாப்பிட்டாலே போதும். பிரண்ட துவையல் தாங்க. சிம்பிளா செஞ்சிடலாம். பிரண்ட கிடைக்கும்போது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. அவ்வளோ மருத்துவ குணம் உள்ளது. வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை எல்லாமே சரி பண்ணிடலாம். 2 கட்டு வாங்கிட்டு வந்ததில் இப்போ 1 கட்டு மட்டும் தாங்க சுத்தம் பண்ணி நம்ம வைக்க போகிறோம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நல்லா பிஞ்சா வேறு இருக்குது பிரண்ட. நான் 2 கையிலையுமே கவரை மாட்டிட்டு தான் நான் சுத்தம் பண்ணுறேன். ஏன்னா இதில் அரிப்புத்தன்மை இருக்கும். கையில் எண்ணெய் கூட தடவிட்டு சுத்தம் பண்ணலாம். இந்த தண்டை எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த ஜாயிண்ட் இருக்கும். அந்த ஜாயிண்ட் அப்படியே ஒடிச்சாலேவும் அந்த நாரை தனியாக பிச்சு எடுத்துடலாங்க. அந்த நார், இந்த இலை எல்லாத்தையுமே நம்ம தனித்தனியாக எடுத்து அந்த தண்டை மட்டும் தான் நம்ம இன்றைக்கி வைக்க போகிறோம். இந்த தண்டு, இலை தனித்தனியாவும் நம்ம வச்சுக்கிட்டோம்னா, அந்த நார், இந்த இலையெல்லாம் நான் மறுநாள் யூஸ் பண்ணிக்கிடுவேன். எதையுமே வேஸ்ட் பண்ண மாட்டேன். இப்போ ஃபுல்லாக சுத்தம் பண்ணிக்கிறலாங்க. இப்போ நல்லா ஃபுல்லாக சுத்தம் பண்ணியாச்சு. நீங்கள் கழுவிட்டு சுத்தம் பண்ணுங்க. நான் டக்குன்னு மறந்துட்டு கழுவுறதுக்கு முன்னாடி சுத்தம் பண்ணியாச்சு. அப்புறம் 2வது கழுவுனேங்க. ஏன்னா அந்த சத்துக்கள் எல்லாம் போயிடும். நம்ம சுத்தம் பண்ணிட்டு கழுவுனோம்னா, இது தனியாக இருக்கட்டும். அந்த நார், இலை எல்லாமேவும் இப்போ வதக்கிடலாங்க. நம்ம சுத்தம் பண்ணி வச்ச தண்டை நல்லெண்ணெய் தான் ஒரு 2, 3 ஸ்பூன் ஊற்றி நல்லா தாராளமாகவே ஊற்றணும். பச்சை கலராக இருக்குது பாருங்கள். இது நல்லா கலர் மாறி வரணும். நல்லா எண்ணெயிலேயே வெந்தால் தாங்க நல்லாயிருக்கும். பிரண்டை இல்லைன்னா பார்த்திங்கன்னா, நம்ம சாப்பிடும்போது நாக்கில் அரிப்புத்தன்மை இருக்கும். நல்லா பிஞ்சாக இருக்குங்க. பார்க்கும்போதேவும் நல்லா அருமையாக இருந்துச்சு. 1 கட்டு ரூ. 20. உங்கள் ஊரில் என்ன விலைன்னு சொல்லுங்கள். வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை எல்லாமே சரியாயிரும். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. எண்ணெயிலேயே நல்லா வதங்கிருச்சு. இப்போ தனியாக எடுத்து வச்சுட்டு, இதே எண்ணெயில் நம்ம உளுந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கறலாங்க. உளுந்தையும் நல்லா அப்படியே வறுத்துக்கறலாம். இப்போது நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்துக்கறலாம். ஒரு 4 மிளகாய். நார்மல் சைஸ் 2 சின்னது, கொஞ்சம் பெரிய சைஸ். நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கறலாம். இப்போ பெருங்காயம் கட்டியாக இருந்தால் தனியாக அப்படி தட்டி சேர்க்குறேன். இப்போ சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு, ஒரு 4 பூண்டுங்க. ஒரு 4, 5 பூண்டு சேர்த்து நம்ம நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கிடலாம். புளி கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன நெல்லிக்காய் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சைஸ் இருக்கும். இப்போ அது வெங்காயம், பூண்டு எல்லாம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வதக்கி வச்சுருக்கிற பிரண்டையை நம்ம சேர்த்து சும்மா கொஞ்சம் நேரம் வதக்கினாலே போதும். ஏற்கனவே நல்லா வதங்கிருச்சு. கொஞ்ச நேரம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பத்தலைன்னா அரைக்கும்போது கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. ஆறவும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கிறலாங்க. நல்லா ஆறிடுச்சு. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. இட்லி, தோசை, கஞ்சி இந்த மாதிரி இதுக்கெல்லாம் இந்த சட்னி ரொம்ப அருமையாக இருக்கும். அடிக்கடி செஞ்சு கொடுங்க. குழந்தைகளுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் உடம்பு. வீடியோ பிடிச்சோன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.